Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மஞ்சிமா மோகனோட மேக்கப் டியூட்டோரியல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் இதை ரொம்ப ஈஸியாகவே க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலில் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹேர் பிராண்ட் மாட்டியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து ஐப்ரோ மேக்கப் பண்ணலாம். ஸோ ஐப்ரோ மேக்கப்புக்காக நான் எடுத்துருக்கிறது வந்து ஃப்ரீடம் இந்த கிட்ட எடுத்துருக்கிறேன். இதில் இருக்கிற ப்ரௌன் ஷேடை வந்து நான் இதில் அப்ளை பண்ண போகிறேன் என்னோடய ஐப்ரோவில். இந்த மாதிரி ஒரு ஆங்குலர் ப்ரஷ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரோவை வந்து நல்லா டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜெல் லைனரை 2 ஐப்ரோவில் அப்ளை பண்ணிட்டேன். இந்த ஐப்ரோ பவுடரை வந்து நான் என்னோட ஃப்ரண்ட்டில் நான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் வந்து எதாவது நல்லா இப்போ நான் இந்த ப்ரஷ் வச்சு நான் முடிஞ்ச அளவுக்கு பிளெண்ட் பண்ணிட்டேன். இல்லைனா தனியாக நீங்கள் ஸ்பூலி வச்சு என்ன பண்ணுங்கள், நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக இருக்கும். ஐப்ரோ நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஐ மேக்கப் பார்த்துடலாம். ஸோ நான் வந்து ஐ பேஸ் வந்து நான் மேக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா NW40. ஸோ இதை நான் வந்து ஐ லிட் ஃபுல்லாக ஐ பேஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். மஞ்சிமா மோகனோட அந்த ஒரு லுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட், ரொம்ப நேச்சுரல் மேக்கப்பாக இருக்கும். ஸோ நான் ரொம்ப வந்து ஐவை வந்து ரொம்ப பிரைட்டன் பண்ண போகிறது கிடையாது. அதில் பண்ணியிருக்கிற மாதிரி கொஞ்சம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுப்பேன் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப மைல்டாக, ஈவன் இந்த மேக்கப் வந்து நீங்கள் ஒன்லி ரெகுலராக நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறீங்க இல்லைன்னா வந்து காலேஜ் போகிறீங்கன்னா நீங்கள் இந்த மேக்கப் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேச்சுரல், பார்க்குறதுக்கு ரொம்ப மேக்கப் பண்ண ஒரு லுக்கும் கொடுக்காது. ஸோ அதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஐ பேஸை வந்து கொஞ்சம் செட் பண்ணிடலாம். ஸோ நான் செட் பண்ணுறதுக்காக ரிவால்யூஷனுக்குள்ளே லக்ஸரி பவுடர் எடுத்துருக்கிறேன், பனானா ஷேட். அண்ட் இதை நான் வந்து ஜஸ்ட் என்னோடய ஐ பேஸ் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணுறேன், செட் பண்ணிக்கிறேன். ஈவன் உங்ககிட்ட இது இல்லைன்னா ஏதாவது ஒரு பவுடர் வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. இப்போ நம்ம வந்து ஐ நல்லா செட் பண்ணிட்டோம். ஐஷேடோ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி உடா பியூட்டி பேலட்லேருந்து பண்ண போகிறேன். ஏன்னா வந்து இந்த மேக்கப் பார்த்திங்கன்னா ஐ வந்து ரொம்பவே வந்து பிரைட்டனாக தெரியாது. ஈவன் நார்மலாக ரொம்ப மைல்டான மேக்கப்பாக தான் இருக்கும் ஐ மேக்கப். ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். நான் இந்த ஷேட் எடுத்து நான் என்னோடய ஐ லிட் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். ஒன்லி 1 ஷேடு தான், ஒரே ஒரு ஷேடு தான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் இல்லைன்னா நார்மல் ப்ரஷ் எடுத்துக்கொண்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபுல் ஐ லிடை அப்ளை பண்ணிடலாம். ரொம்ப வெளியே வேண்டாம், ஒன்லி ஐலிட் ஏரியா மட்டும் அப்ளை பண்ணால் போதும். இப்போ நம்ம வந்து ஐலைனர் போடலாம். ஐலைனருக்கு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது வந்து VOSTE லிக்விட் ஐலைனர். இது வந்து நல்ல மிட் நைட் பிளாக் இதோட ஷேடு. அண்ட் இந்த மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்கெட்ச் பென் டைப்பில் வருது. ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எப்படினாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப விங் வரக்கூடாது. ஏன்னா அவங்க மேக்கப்பில் விங் ரொம்ப இருக்காது, ஸ்லைட் விங் மட்டும் போட்டால் போதும். ஸோ நான் 2 கண்ணுக்குமே முடிஞ்ச அளவுக்கு போல்டு பண்ணியிருக்கேன். ரொம்பவும் போல்டு பண்ணலை, ஏன்னா அதில் கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும்.
இல்லை இன்னும் போல்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். இந்த ஈவன் ஐலைனர் போட தெரியாதவங்க இந்த மாதிரி ஸ்கெட்ச் டைப்பில் வாங்கி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ட்ரா பண்ண. ஏன்னா ப்ரஷஸில் வந்து சிலவங்களுக்கு கரெக்டாக வராது. ஸோ இதை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து இனி கண்ணு கீழே வந்து நான் வந்து லாக்மி காஜல் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அதை நல்லா கண்ணுக்குள்ளே மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் கீழே கொஞ்சமாக ஐஷேடோ மட்டும் பண்ண போகிறேன். அவ்வளோதான், கண்ணு மேக்கப் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஃபால்ஸ் லேஷஸ் மட்டும் வைக்கலான் இருக்கேன். நான் லாக்மி ஐகானிக்குள்ள மஸ்காரா எடுத்துக்கிறேன். இதை நான் வந்து லேஷஸ் ஃபுல்லாகவே நான் கால் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ஃபவுண்டேஷன் வந்து மேக் எடுத்துருக்கிறேன். NC42 இந்த ஷேட் ஃபுல்லாக நான் என்ன பண்ண போகிறேன், ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு நான் நல்லா என்ன பண்ணிக்கிறேன், நான் ஃபேஸ் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா PAC 306. ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் மெப்ளின்குள்ளே கன்சீலர் எடுத்துருக்கிறேன், ஷேட் மீடியம். இது வந்து நல்லா கண்ணை வந்து பாப் அவுட் பண்ணுறதுக்காக நான் இதை ஹைலைட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஸ்மால் பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், நல்லா அதை பிளெண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ரெவல்யூஷனுக்குள்ளே பனானா பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ அதை எடுத்து நான் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அகெயின் நம்ம ஐஷேடோக்கு யூஸ் பண்ண அதே ஷேட் எடுத்து கண்ணுக்கு கீழே நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். சேம் பேலட் தான், சேம் ஷேட் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், கண்ணுக்கு கீழேயும் நான் என்ன பண்ணேன், பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஒன்லி ப்ளஷ் தான் பண்ண போகிறேன். அண்ட் ப்ளஷ் அண்ட் ஹைலைட் வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் எடுத்துருக்கிறது வந்து மெப்ளின் கலர் ஷோ. இதை வந்து நான் ப்ளஷ் பண்ணிக்கிறேன் லைட்டாக. ஹைலைட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிற பேலட் பார்த்தீங்கன்னா வேல்யூஷன். இந்த பேலட்லேருந்து நான் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் வந்து என்னோட இந்த சின் ஏரியாலையும் அண்ட் இது வந்து நான் என்னோட நோஸ் ஏரியாலையும் நான் ஹைலைட் பண்ண போகிறேன். தென் நான் லிப்ஸ்டிக் எடுத்துருக்கிறேன் வந்து எலைட்டீன் கலர் பாப்ஸ் மேட். இதை எடுத்து நான் லிப்ஸ் அப்ளை பண்ணுறேன். அண்ட் அந்த மஞ்சிமா மோகனோட லிப்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிங்கி ஷேடாக இருக்கும், க்ளாஸி. ஸோ இதை நான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் ஃபைனல் மேக்கப். ஸோ நம்ம வந்து அவுட்ஃபிட் பார்த்துடலாம் ஃபைனலாக எப்படி இருக்குன்னு.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இது மாதிரியான உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye, tata, take care.